காதலிக்கும் போது சாதி தேவையில்லை. நம்மெல்லாம் மாட்டு கறிதின்னு வளர்ந்த உடம்புடா. ஒரு தடவை ருசி பார்த்துட்டா நம்ம காலடியிலே கிடப்பாளு. ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகும்போது சாதி தேவையில்லை. நானே ஓசிகா மாநில தலைவருங்க. பெத்த அப்பா அம்மாவே தேவையில்லை. சமத்துவம் எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை பேருந்து நிலையம் உள்ளிட்ட கடை வீதிகளில் நகராட்சி உணவு பாதுகாப்புத்துறை, வருவாய்த்துறை அதிகாரிகள் இணைந்து காவல்துறை உதவியுடன் அதிரடி ரைடு நடத்தி வருகின்றனர். இந்த ரைடில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்டுள்ள பான்பிராக், குட்கா உள்ளிட்ட பொருட்கள் விற்பனை செய்த கடைகளிலிருந்து பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் சம்பந்தப்பட்ட கடை உரிமையாளருக்கு அபராதம் விதித்து வருகின்றனர். இதனால் பட்டுக்கோட்டை நகர கடை வீதிகளில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கும்பகோணம் அருகே திருவிடைமருதூர் தாலுகா திருப்பனந்தாள் ஒன்றியம் தத்துவாச்சேரி பகுதியைச் சேர்ந்த ராமமிர்தம் தொண்டைமான் 1957 இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் ஆடுதுறை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்நிலையில் அவரது முழு உருவ சிலை நிறுவப்பட்டு சிலை திறக்கும் நிகழ்ச்சி முன்னாள் மத்திய அமைச்சர் மணிசங்கர் ஐயர் தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் அழகிரி கலந்து கொண்டு சிலையை திறந்து வைத்தார். கோயில் என்று இருந்தால் அது ராமர் கும்பாபிஷேகம் அந்த சிலை இருக்கணும், அல்லது ராமரும் சீதையும் இருக்கிற சிலை இருக்கணும். ரெண்டும் இல்லாமல் ஒரு குழந்தை சிலையை கொண்டு போய் வச்சிருக்கிறீங்களா, அதுக்கு என்ன காரணம்னு கேட்குறாங்க. நீங்கள் எதுவுமே சாதாரண விஷயம் இல்லை. ஒரு கோயில் இருக்குன்னா அந்த கோயிலுக்குன்னு சில விதிகள் இருக்கின்றன. ராமர்னா ராமருக்குன்னு சில விதிகள் இருக்கிறது. நீங்கள் எப்பொழுதுமே ராமர் பட்டாபிஷேகம் தான் பெரிய விஷயம். நீங்கள் எங்கே பாருங்கள், ராமர் பட்டாபிஷேகம் தான் சிறப்பாக சொல்லப்படும். பட்டாபிஷேக சிலை அங்கே இல்லை, அல்லது ராமரும் சீதையும் இருக்கிற சிலை அங்கே இல்லை. ஒரு குழந்தை சிலையை கொண்டு போய் வச்சிருக்கிறீங்க, என்ன காரணம்? ஏன்னா இது ஏதோ மோடி ஜாதகம் பார்த்து செஞ்சிருக்கார். எல்லாமே அவருக்காக செய்து கொண்டதே ஒழிய ராமருக்காகவோ மக்களுக்காகவோ செய்தது அல்ல. இந்தியா ஜனநாயக விரோத செயல். நேற்று ராகுல் காந்தி அவரும் ஒரு ராமரை வணங்குவதற்காக அந்த கோயிலுக்கு சென்றார். என்ன தப்பு? காங்கிரஸ் கோயிலுக்கு செல்லாத கட்சி அல்ல. மகாத்மா காந்தி தான் இந்தியாவில் ராமருக்கு புகழ் சேர்த்தவரே. அந்த தேதியில் அங்கே ஒரு கோயிலுக்கு அவர் சென்றால் மோடி தான் கோயிலுக்கு போகணும், நீ போகக்கூடாதுன்னா அது ஒரு தீண்டாமை இல்லையா? தீண்டாமையில் அவங்கள புக் பண்ணிருக்கணும், அவங்க மேலே வழக்கு போட்டிருக்கணும் முறை பிரகாரம். ஆனால் அங்கே இருக்கிறது பாரதிய ஜனதா அரசு என்பதால் எங்களுடைய தலைவரை அவர்கள் முடக்கி வைத்து விட்டார்கள். மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் அதை செஞ்சிருக்காரு. அவரும் மக்கள் மன்றத்தில் அமர்ந்திருக்கிறார். மக்கள் மன்றம் அதற்கு பதில் சொல்றார். தருமபுரி மாவட்டம் மத்திய கூட்டுறவு வங்கி ஊழியர் சங்கம், கூட்டுறவு வங்கி ஊழியர் சம்மேளனம் சார்பில் மத்திய கூட்டுறவு வங்கி தலைமையகத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து மத்திய நகர கூட்டுறவு வங்கி ஊழியர்களுக்கு 20% ஊதிய உயர்வு வழங்க வேண்டும். கேரளா மாநிலம் போல் தமிழ்நாட்டில் உள்ள 23 மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் மற்றும் தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி ஆகியவற்றை இணைத்து தமிழ்நாடு வங்கி உருவாக்க வேண்டும். கடந்த 8 ஆண்டுகளாக பணியில் சேர்ந்த ஊழியர்களுக்கு வெளியிடாத முதுநிலை பட்டியல் வெளியிட வேண்டும். ஊழியர் கடன்களுக்கு ஏற்கனவே இருந்து வந்த வட்டி விகிதம் உயர்த்தப்பட்டுள்ளதை திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாநகரில் அமைந்துள்ள அருள்மிகு சுந்தராம்பிகை உடனுரை அருள்மிகு கச்சபேஸ்வரர் திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வருகின்ற பிப்ரவரி 1ஆம் தேதி வியாழக்கிழமை நடைபெறுவதை ஒட்டி கோவில் வளாகத்தில் 33 யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு 160 சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க
6 கால பூஜைகளுடன் கும்பாபிஷேக ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தஞ்சை அன்னை சத்யா விளையாட்டு அரங்கில் பார்வையற்றோருக்கான மாநில அளவிலான கிரிக்கெட் போட்டி தொடங்கியது. 2 நாட்கள் நடைபெற உள்ள இப்போட்டியை மாநகராட்சி மேயர் ராமநாதன் டாஸ் போட்டு துவக்கி வைத்தார். முதல் போட்டியில் ஈரோடு தஞ்சை அணிகள் மோதின. வீரர்களுக்கு வாழ்த்தி கை கொடுத்த மேயர் பார்வையற்ற மாணவர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப பேட்டிங் செய்தார். தர்மபுரி நேதாஜி பைபாஸ் சாலையில் உள்ள பிரபலமான பிக்பாஸ் என்ற ஜவுளி கடை இயங்கி வருகிறது. இந்த கடையில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் துணிகளை வாங்கி சென்றனர். இந்த கடையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை பகுதியை சேர்ந்த ரியாஸ் அகமது என்பவர் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் இவர் கடந்த 16ஆம் தேதி பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஜவுளி கடையில் வியாபாரத்தால் வசூலான ரூபாய் 14,62,500 பணத்தை பணப்பெட்டியில் வைத்துவிட்டு வழக்கம் போல் கடையை பூட்டிவிட்டு சென்றுள்ளார். இந்நிலையில் மேலாளர் ரியாஸ் அகமது 17ஆம் தேதி கடையை வழக்கம் போல் திறந்து பார்த்தபோது கடையின் மேற்கூரை உடைக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தார். உடனே அவர் உள்ளே சென்று பார்த்தபோது பணப்பெட்டியில் இருந்த பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்று தெரிய வந்தது. இது குறித்து தருமபுரி நகர காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளார். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து தனிப்படை அமைத்து விசாரணை நடத்தினர். இந்நிலையில் பொன்னாகரம் சாலையில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது அந்த வழியாக வந்த 2 இளைஞர் சந்தேகத்தின் பேரில் அழைத்து விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்துள்ளனர். மேலும் விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் கடந்த 16ஆம் தேதி தருமபுரி நகரில் உள்ள துணிக்கடையில் பணத்தை திருடி சென்றவர்கள் என சிசிடிவி கேமராக்களை கொண்டு உறுதிப்படுத்தினர். மேலும் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் பிடமநேரி பகுதியை சேர்ந்த பரத்குமார், மோகன்குமார் என்பது தெரிய வந்தது. இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் சினிமா பாணியில் தலையில் ஒளிரும் லைட் கட்டிக்கொண்டு முகம் தெரியாமல் இருக்க பயன்படுத்தி கொள்ளையில் ஈடுபட்டுள்ளனர். இவர்களிடமிருந்து 13,93,790 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. தஞ்சாவூர் மேலவஸ்தான் ஜாவடியில் அமைந்துள்ள தேசிய உணவு தொழில்நுட்பம், தொழில் முனைவு மற்றும் மேலாண்மை நிறுவனத்தில் ஒரு நாள் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் தென்னை மற்றும் வாழையை எவ்வாறு மதிப்பு கூட்டி பொருளாக மாற்றி சந்தைப்படுத்துவது தொடர்பான கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். இந்த கருத்தரங்கில் தென்னையில் இருந்து தேங்காய், இளநீர் தவிர தேங்காயில் இருந்து பிஸ்கட், தேங்காய் பவுடர், நீரா, தேங்காய் எண்ணெய் உள்ளிட்ட 18 பொருட்கள் உருவாக்க முடியும். அதேபோல் வாழையிலிருந்து வாழை இலை, வாழைக்காய் உள்ளிட்ட பொருட்கள் மட்டும் இல்லாமல் நாரினால் செய்யப்படும் பரிசு பொருட்கள், வாழைக்காய் ஊறுகாய், சிப்ஸ், பவுடர், குளிர்பானம், கேக் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட பொருட்களை உருவாக்க முடியும். இதன் மூலம் தேங்காய் மற்றும் வாழைக்கு உரிய விலை இல்லாத நேரத்தில் மதிப்பு கூட்டி பொருளாக மாற்றும் பொழுதே விவசாயிகளுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கும் என அதனை சார்ந்த வல்லுநர்கள் தெரிவித்தனர். பல்லடம் பகுதி மக்களுக்கு ஓர் இன்ப அதிர்ச்சி. 12ஆம் வகுப்பு நடப்பாண்டு முடித்த மாணவ மாணவியர்களுக்கு முற்றிலும் கணினி பயிற்சி இலவசம். பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு 80% சலுகை கட்டணம். ஆம், நம்ம பல்லடம் அப்பல்லோ கம்ப்யூட்டர்ஸ்ல தான். இன்றைய நவநாகரிகத்தில் இணையதளத்தை சரியாக பயன்படுத்துவதன் விழிப்புணர்வோடு பயிற்சி கொடுக்கும் ஓர் முக்கிய பார்ட் டைம் காலேஜ் தான் நம்ம பல்லடம் அப்பல்லோ கம்ப்யூட்டர்ஸ். திருச்சி ரோடு நியர் மாணிக்காபுரம் சாலை பிரிவு. மேலும் கணினி தெரிந்த பெண்கள் பணிக்கு தேவை. மாதம் 10,000 முதல் 15,000 வரை சம்பளம்.